அனைவருக்கும் வணக்கம். சனி பகவான் அருள் நமக்கு கிடைத்திட நாம் செய்ய வேண்டிய வழிபாடு, விரதம், பரிகாரங்கள். சனிக்கிழமை நாளில் விரதம் இருந்து காகங்களுக்கு உணவு வைத்து முடிந்த அளவுக்கு அன்னதானம் வழங்கலாம். எள்ளை வறுத்து வெல்லம், ஏலக்காய் சேர்த்து இடித்து திலசூரணம் செய்து ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கும் ஸ்ரீ சனி பகவானுக்கும் நைவேத்தியம் செய்து விநியோகம் செய்யலாம். ஒரு நாள் முழுக்க விரதம் இருக்க இயலாதவர்கள் சனிக்கிழமை ஒரு நாளில் ஒரு நேரம் விரதம் இருந்து சனி பகவான் தோத்திரங்கள் கூறி வழிபட்டு வரலாம். சிறிது எல்லை பொட்டலங்களாக கட்டி தலைக்கு அடியில் வைத்து படுத்து காலையில் அதை சாதத்துடன் கலந்து காகத்திற்கு வைத்து விடலாம். 9 அல்லது 48 அல்லது 108 நாட்கள் இப்படி செய்திட சனி பகவான் அருள் பொங்கி நமக்கு கிடைப்பதை அனுபவத்திலே உணரலாம். சனி பகவான் சன்னதியில் முழு தேங்காயை இரு பகுதியாக உடைத்து அதில் நல்லெண்ணெய் நிரப்பி எள்ளு முடிச்சிட்டு தீபம் ஏற்றலாம். தில தீபமும் ஏற்றலாம். சனி பகவான் விக்கிரகத்துக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து கருப்பு அல்லது நீல நிற வஸ்திரம் சாற்றி எள் சாதம், வடைமாலை படைத்து அவற்றை அர்ச்சகர், அந்தனர், ஏழைகளுக்கு வழங்கலாம். நவக்கிரக சாந்தி ஹோமம் செய்யலாம். யமதர்மர், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வரவும். அவரவர் ஜென்ம நட்சத்திரத்திலோ அல்லது சனி பகவானின் நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திர நாளிலோ சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வர நல்ல பலன்கள் நாடி வரும். தினமும் அல்லது சனிக்கிழமை நாளில் சனி பகவான் ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்ய வேண்டும். வன்னிமர சமித்துகளை சனி பகவான் சந்நிதியில் சமர்ப்பணம் செய்து வரவும். துளாராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாட்களில் சனி பகவானை நினைத்து விரதம் இருப்பது சிறப்பானது. கருமை நிற பசுவை சனிக்கிழமை வலம் வந்து வணங்கி அகத்திக்கீரை வழங்கி வரலாம். சாதம் வடித்து எள் சேர்த்து நல்லெண்ணெய் விட்டு பிசைந்து தலையை சுற்றி திருஷ்டி கழித்து காகத்துக்கு படைக்கலாம். 7 சனிக்கிழமைகளில் நவக்கிரக சன்னதியில் கருங்குவளை மலர் அணிவித்து எள் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வரலாம். நீலரத்தினம், இரும்பு பாத்திரம், நீலக்கம்பளி, கருப்பு பட்டு, கரும்பசு, எள் நிறைந்த பாத்திரம், இதில் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி எதையாவது ஒன்றை தானம் செய்யலாம். இந்த சனி பகவான் எந்திரத்தை கரும்பலகையில் வரைந்து 9 நாள் பூஜித்து 9வது நாளில் தலையை சுற்றி குளம் அல்லது கிணறு அல்லது கடலில் போட்டு விடலாம். பிரதோஷம் சனிக்கிழமையில் வந்தால் சனி பிரதோஷம் என்று பெயர். சனி பிரதோஷம் மிக அற்புதமான நாள். சனி பிரதோஷ நாளில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ஆன காலத்தில் சிவபெருமான், பார்வதி, விநாயகர், முருகப்பெருமான், நந்தீஸ்வரர் இவர்களுடன் சனி பகவானும் நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே சனி பிரதோஷ நாளில் விரதம் இருந்து சிவாலயம் சென்று வழிபட கிடைக்கும் நன்மைகள் கோடி. சனிக்கிழமை நாளில் விரதம் இருந்து பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளை வணங்கினாலும் சனி பகவான் மனமகிழ்ந்து அருளாசி வழங்குவார். ஸ்ரீ ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபட்டு வர சனி பகவான் நமக்கு நல்ல பலன்களை வழங்குவார். ஸ்ரீ சனி பகவான் காயத்ரி. காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத். காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத். காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.